வாழ்க வளமுடன், நேர்மையாக இரு. இன்றைக்கி இந்த உலகத்தை நினச்சா ஒரு பக்கம் சிரிப்பு வருது, ஒரு பக்கம் அவங்கள அறியாமல் நினச்சி நமக்கு மனவேதனையும் வருது. இந்த உலகம் எதை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்குது? எல்லாமே போலியான வாழ்க்கையும் புரியாத ஆடம்பர வாழ்க்கையுமா வாழ்ந்து கொண்டு இன்றைக்கி நிறையா மனிதர்கள் எது என்ன செய்யணும் தெரியாமல் சீரழித்து கொண்டிருக்கார்கள். என்னான்னு பார்ப்பீங்க, இன்றைக்கி நிறையா பேர் கோயிலுக்கு வளர்த்து போவாங்க. என்ன செய்வாங்க? காணிக்கையாக 100 ரூபாய் இல்லை, 1000 ரூபாய் இல்லை, லட்ச ரூபாயை கூட அது மனசு அப்படியே நிறைய அதை பற்றி நினைக்க மாட்டாங்க, அப்படியே அள்ளி எறிஞ்சிடுவாங்க. தங்கங்கள் வைரவரங்கள் எது இருந்தாலும் சாமிக்குண்டா சாமிக்கு போட பண்ணுவாங்க. சாமி அப்போனா சாமி வந்து ஆட்டாந்து கேட்டுச்சா, எனக்கு வந்து இவ்வளோ காணிக்கை போடணும், இவ்வளோ தங்கங்கள் போடுங்க அப்படின்னு சாமி அடித்தான். கேட்காத சாமிக்கும் காணிக்கையாக தங்கமாக வழங்குகிறார்கள். கேட்குற பசியில் உள்ள மனிதர்களுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு இந்த மனம் போடுவதற்கு மனம் வருவதில்லை. அங்கே போய் லட்சக்கணக்கில் போடுவாங்க, இங்கே வந்து அந்த 1 ரூபா போடுறது கூட யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தால் போ 10 ரூபாய் போட்டால் அந்த 10 பேரும் பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்ப்பாங்க. ஒரு கௌரவ குறைச்சல் தான் அந்த காணிக்க போடுவாங்க. தவிர மன நிறைந்து யாரும் இன்றைக்கி செய்கிறதே இல்லை. நம்ம கிட்ட வந்து பசின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு நேரம் உணவாச்சும் வாங்கி கொடுத்தாத்தேன் அந்த கடவுளே ஏற்றுக்கிடுவார். கடவுள் என்ன செய்வார்? பக்கத்துக்கு இதில் கிருஷ்ணர், நான் செய்கிற வேலையை நீ செஞ்சுட்டா போதும், நீ என்னை வணங்க வேண்டியதில்லை, உன் வேலையெல்லாம் போட்டு வந்து நீ வணங்க வேண்டாம் என்னைய. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பெத்த அம்மா அப்பா தாய் தந்தைய இல்லாதவங்களுக்கு ஏதோ உன்னால் முடிஞ்சது 1 ரூபா சோறு போடு, நீ என்னை வணங்க வேண்டியதில்லை, நானே வந்து உன்னைய ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி யாராச்சும் வச்சுருங்களா? பசிக்கிற மனிதர்களுக்கு காசு பணமோ எதுவுமே தரதில்லை. ஏனெனில் இந்த உலகம் வந்து ஒரு வகையில் போலியான உலகம். ஆடம்பரம், அடுத்தவங்களுக்காக வேண்டி, அடுத்தவங்களுக்கு பார்வைக்காக வேண்டி போலியாக மேக்கப் போட்டுக்கிட்டு வாழ்கிற மாரி இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு போய் கொண்டு இருக்கோம். என்றைக்குமே இல்லாதவங்களுக்கு 2 உதவி செய்யுங்க. இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து உலகமே வறுமையில் தான் நிறைய இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. உலகத்தில் 100க்கு 70% நல்ல விதமாக தான் இருக்காங்க எல்லாமே. அந்த 30% வந்து ரொம்ப ஏழ்மையிலையும் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி அடுத்த வேலைக்கு என்ன உணவு என்று இல்லாமல் கேள்விக்குறியோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முன்னால் முடிஞ்சால் ஒரு உதவி செய்யுங்க. டெய்லி முடிஞ்சால் ஒரு எறும்பு கூட ஒரு உணவு போடுங்க. அது உங்களுக்கு நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள், இதுக்கு நீங்கள் தெரிஞ்சு செய்கிற தர்மம் உங்களை பாதுகாக்கும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வைக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனித நேயத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.